இது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ சொல்லுங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு அதிலிருந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? இத சொல்லுங்க. ஓகே. 0.25 ஆமாங்க சார். இது எவ்வளவு கிடைச்சது? 0. வந்து நான் டேபிள்ல சொல்றீங்களா சார்? ஆட் பண்ணி சொல்றது. அதாவது ப்ரீவியஸ்ல அந்த 0.3 0.3 0.4 0.3 சார். ஓகே. அப்ப என்ன வந்தது? இப்படி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? தனியா வேல்யூ குடுத்துருவாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஐடியால கேட்டுருவாங்க. சரிங்களா? ஓகேங்க சார். 0.3 0.3 0.3 ஆ. 0.3 அப்ப இங்க அடுத்து 0.72 இது வந்து 0.28 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இதை வச்சு டேபிள் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணலாம்? x1 x2 சரிங்களா? இப்படி கொடுத்துருவாங்க கண்ணு. இப்படி கொடுத்துட்டு ஃபைண்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவான். இதை மட்டும் கொடுத்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இதை மட்டும் கொடுத்துட்டு ஃபைண்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்டுருவோம். அப்ப இதை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? E of x1 கண்டுபிடிக்கலாம். E of x2 கண்டுபிடிக்கலாம். சிக்மா 11 கண்டுபிடிக்கலாம். சிக்மா 122 கண்டுபிடிக்கலாம். பட் சிக்மா 12க்கு என்ன வேணும்? அந்த பெரிய டேபிள் வேணும். கரெக்ட்டுங்களா? அந்த பெரிய டேபிள் நம்ம என்ன பண்ணணும்? நாம ஃபார்ம் பண்ணணும். புரியுதாப்பா? இந்த கால்குலேஷன் வந்து நம்ம ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம். பட் பெரிய டேபிளுக்கு இந்த பெரிய டேபிள் இருந்தால் இந்த சிக்மா 1 2 ஓட கான்செப்ட் வேணும். அதுக்காக என்ன பண்ண போறோம்? பெரிய டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். பெரிய டேபிள் ஃபார்ம் பண்ற ஐடியா கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. நமக்கு தெரியலன்னு விட்டுட்டு வர வேண்டாம். அதுக்கு தான் நடத்திட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஓகே. இது என்ன கிடைக்கும்? இது 0 1. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ரெண்டு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வேணும். கரெக்ட்டுங்களா? அப்போ P of x1, x2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா P of x1 into P of x2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன வேணும்? 0 0ன்னு வந்தா 0ஓட ப்ராபபிலிட்டி என்ன? 0.3. இங்க 0ஓட ப்ராபபிலிட்டி என்ன? 0.72. அப்போ எடுங்க 0.3 into 0.72 எவ்வளவு கிடைக்குங்க? என்ன 6 0.216 அதை எழுதிங்க 0.216. அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. P of அடுத்தது என்னது? 0 1க்கு வேணும். 0 என்னது? 0.3 கரெக்ட்டுங்களா? 1, 3ஓட வேணும். 0.3 இன்ட்டு அதனோட ப்ராபபிலிட்டி என்ன? இது 0.28 கரெக்ட்டுங்களா? 0.28 சொல்லிட்டாங்க. ரெண்டை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0.084 0.084. அடுத்தது கண்ணு இந்த 1 வச்சுட்டு போடணும். 1ஓட வேல்யூ என்ன? 1, 0 1, 0 என்ன கிடைக்கும்? 0.4 into 0.72 0. புரியுதுங்களா? எப்படின்னு இந்த இதுவும் மல்டிப்ளை பண்ணணும். சொல்லுங்க. 0.28 28ங்களா? ஆமாங்க. இல்ல போட்டு பாரு 28 வருது. 0.4 into 0.7 சார். 72 தான் அங்க இருக்குது. ஆமாங்க. அப்ப 0.88 வருது கரெக்ட்டா? 0.288 288. சரி டக்கன. அடுத்து 0.4 into 0.28 4 into 28 அது 3 டெசிமல் போட்டுங்க. 4 into 28 போட்டீங்கன்னா 2 0.112 கன்ஃபார்மா 0.112 0.112. அதே மாதிரி கடைசி வேல்யூ போடுறாங்கன்னு 0.3 into 0.72 ஆல்ரெடி போட்டீங்க. 0.1216ன்னு அடுத்த வேல்யூ என்ன? 0.3 into 0.28 ஆல்ரெடி போட்டீங்க. ஏதாவது இந்த கால்குலேஷன் தான் திரும்ப வரப்போகுது. கரெக்டுங்களா? அப்போ 0.084 கரெக்டாப்பா? இந்த டேபிள் வச்சுட்டு நம்ம சிக்மா 12 இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா 12ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மற்ற வேல்யூ என்ன பண்ணுவீங்க? மற்ற வேல்யூக்கு டைரக்ட் பண்ணலாம். சம்மேஷன் x into probability of x. இது என்னது? சம்மேஷன் x2 into probability of x2. இது என்னது? இது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்களா? இது என்னோட ஃபார்முலா E of x minus E of x1 அதாவது இங்க x1 வரும் into whole squared. இது மாதிரி ஃபார்முலா சம்மேஷன் x21 minus E of x1 into corresponding probability. அவ்வளவுதான். அதனால 4-5 கால்குலேஷன் போடலாம். பட் இந்த கால்குலேஷன் மட்டும் இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணாதான் போட முடியும். இந்த டேபிள் கரெக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? ஆட் பண்ணா 1 வரணும். ஓகே பாருங்க. இது ரெண்டு ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 0
0.3 அப்போ 0.3 வரும். இதை ஆட் பண்ணா 0 0 1 1 2 0.4 வருது. சாரி, இது எகன் 0.3 வருது. கரெக்டுங்களா? அப்போ இது 1ன்னு வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் போடுங்க. 6 6 12 12 இது எவ்வளோ வரும் பாருப்பா? 0.72 72 வருதா? 0.72 அப்போ 0.28 வரும். அப்போ டோட்டல் வேல்யூ 1ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம போட்ட கான்செப்ட் கரெக்டு. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அப்போ என்ன கேட்பாங்க? வேல்யூஸ் நீங்கள் டிவைட் பண்ணி பிரித்து கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஃபார்ம் பண்ணிட்டு போட்டு பழகிக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் எல்லா ஃபார்முலும் கையில் இருக்கும். எல்லா ஃபார்முலும் கையில் வச்சுட்டு நீங்கள் ரன் பண்ணி காட்டிங்கன்னா நம்ம ஒர்க் முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ், மீன் மேட்ரிக்ஸ். கொஸ்டின் எத்தனை கேட்கலாம் பாருங்க. மீன் மேட்ரிக்ஸ் கேட்கலாம், கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்கலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்கலாம், அண்டு கார்லேஷன் கேட்கலாம். 4 கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ எது கேட்டாலும் நம்ம போட்டு பழகிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். சரி, டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். அவ்வளோதான்.